ரோசி, நேற்று அட்மிட் ஆன பேஷண்ட்டுக்கு பிபி செக் பண்ணிட்டீங்களா? அண்ட் மார்னிங் ஒரு இன்ஜெக்ஷன் போடணுமே, போட்டாச்சா? அதெல்லாம் செக் பண்ணியாச்சு டாக்டர். அந்த இன்ஜெக்ஷனும் காலையிலே போட்டாச்சு. ஓகே ரோசி, யூ மே கோ நவ். அண்ட் பேஷண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா உள்ள வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். கம் இன் டாக்டர். எஸ், கம் இன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? பிரெக்னண்டா இருக்கேன் டாக்டர். ஓ, நேம் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் தூரிகா செலியன். நீயா? ஹே, நீங்க என்னடி பண்ற? உன்னை யாரு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுது? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இங்க வராதுன்னு. ஹே, இப்போ எதுக்கடி பக்கத்துல வர? தள்ளி போ. தோடா, நான் பக்கத்துல வரக்கூடாது. ஹலோ டாக்டர் சார், கணக்கு 18. என்ன 18? ஹே, என்னடி? 17 தானே, எப்படி 18? என்ன சார் 17? அப்போ நேத்து நைட்டு தேனக்கா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அக்கா அசர்ற நேரம் ஒன்று கொடுத்தீங்களே, அது எந்த கணக்குல சார் வரும்? என்ன? ஹே, இங்க பாரு, அது ஏதோ லிப்ஸ் அப்படி திரும்பும்போது உன் கண்ணத்தை லைட்டா டச் பண்ணிட்டு, அதெல்லாம் கிஸ் கணக்குல வராது, சரியா? அதோட இது வரைக்கும் நடந்த எல்லாமே ஒரு விபத்து, அவ்வளவுதான். மத்தபடி நான் வேணும்லாம் உனக்கு எதுவும் பண்ணல, ஓகே? ஓ, வேணும்னு பண்ணல. நல்லா கதை சொல்ற மாமா எனக்கு நீ. மனசுக்குள்ளார என்ன வச்சுட்டு எதுக்காக இப்படி நீ வீணா வீம்பு பிடிச்சிட்டு இருக்கா? சொல்லு. என்ன? என் மனசுல நீ இருக்கியா? நான் எப்ப சொன்னேன் என் மனசுல நீ இருக்கேன்னு? இங்க பாரு, நீ அவனை நினைச்சிட்டா அதுக்கு நான் ஒன்னும் பொறுப்பாக முடியாது. முதல்ல இடத்த காலி பண்றியா? பேஷன்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, சார் மனசுல நான் இல்லாம தான் 15ல இருந்த முத்த கணக்கு 18க்கு போனுச்சா? கே, என்னடி? அதான சொல்றல, அதெல்லாம் முத்த கணக்கிலே வராது. அது மட்டும் இல்ல, எல்லாமே எதிர்ச்சியா நடந்ததுதான். நானும் உனக்கு வேணும்லாம் கொடுக்கல. ஒரு வயசு பையன் தூங்கும் போது தமன்னா, ஷாமந்தா, காஜல் அகர்வான்னு நிறைய பொண்ணுங்க கூட டூயட் பாடிட்டு இருப்பான். உன்னை யாருக்கு குறுக்க வர சொன்னது? நீ வந்து டிஸ்டர்ப் பண்றியன்னு உன்னை தட்டி விடுறதுக்காக அப்படி வேணா ஏதாச்சும் நடந்திருக்கும். மத்தபடி நான் வேணும்னா உனக்கு ஒன்னும் கொடுக்கல, சரியா? அதோட என் மனசுல நீ இல்லவும் இல்ல, புரிஞ்சதா? முதல்ல இடத்த காலி பண்றியா? எனக்கு பேஷன்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்றாங்க. ஓ, ஹீரோயின்ஸ் நினைச்சதா சார் எனக்கு முத்தம் கொடுத்தீங்க. நம்பிட்டேன். கே, இங்க பாருடி, நீ நம்பினாலும் நம்பலினாலும் அதுதான் நெசம், சரியா? சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு உனக்கு யார் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ளார விடுறது? இங்க பாரு, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் பக்கத்து தெருல இருக்குது, அங்க போ. அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கும். அப்படியா? அப்ப வாங்க டாக்டரே, 2 பேரும் ஒன்னாவே ஒரே பெட்ல போய் அட்மிட் ஆகிடலாம். ஹே, இங்க பாருடி, சும்மா காலையில வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, ஒழுங்கா கிளம்பு. ஏன் இன்னைக்கு உனக்கு காலேஜ் இல்ல? இருக்கே, யார் இல்லைன்னு சொன்னா? ஆனா ஒரு திருட்டு பூனை தேனக்கா கிட்ட கெட்ட நேரம் வரதுக்குள்ளார நான் போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடி வந்துருச்சு. அதான் அந்த திருட்டு பூனையை தேடி நான் வந்தேன். சரி, ஓகே, ரொம்ப பண்ணாத, நான் கிளம்புறேன், சரியா? அப்புறம் அந்த டாக்டர் பேர் என்ன? திவ்யா. அவகிட்ட மொபைலை நீ பேசு, உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். வரட்டா? ஹே, இங்க பாரு, யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், சரியா? நீ ஒண்ணு எனக்கு கிளாஸ் எடுக்காத. முதல்ல இடத்த காலி பண்றியா? பார்த்தல வெளியில பேஷன்ஸ் எவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்கன்னு. ஏன் இப்படி எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா? முதல்ல கிளம்பு தூரி. யோ டாக்டரே, ரொம்ப ஓவரா தாயா போற. இப்படியே ஓவரா பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் ஹாஸ்பிட்டல் நல்லா கூட்டமா இருக்கும்போது உனக்கு லிப்லேயே கிஸ் பண்ணிடுவேன். அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு போயிடுவேன். பட் நீ இங்கே தான் டெய்லி வேலைக்கு வரணும். எப்படி தம்பி வசதி? ஒழுங்கா பார்த்து பக்குவமா நடந்துக்கப்பா. சரி, ஓகே, நான் வரேன். பாய் டாக்டரே. எம்மா தாயே, முதல்ல கிளம்பு, காத்து வரட்டும். சரி, ரொம்ப பண்ணாத. வரேன், பாய். பாத்து. இப்போ என்ன பண்ணீங்க சார்? அது வந்து நான் ஒண்ணும் பண்ணலையே. கணக்கு 19. ஹே, என்னடி? அது இப்பவும் எதேச்சியா நடந்துச்சு, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல, சரியா? எம்மா தாயே, முதல்ல இடத்த காலி பண்றியா? ஓ, எதாச்சியா? இருந்தாலும் கணக்கு 19 தான். சரி, நான் வரேன், பாய். ஹே, ஒரு நிமிஷம் இரு. என்ன? இல்ல, வந்தோன்னு பிரெக்னண்டா இருக்குன்னு சொன்னல, அது என்ன? ஐயோ, ஆமா டாக்டரே, 3 மாசம் பிரெக்னண்டா இருக்கேன். உன் புள்ள வயிற்றுல எட்டி உதைக்கிறான், தெரியுமா? சரி, ஓகே, நான் கிளம்புறேன், பாய். என்ன 3 மாசம் பிரெக்னண்டா? கிஸ் பண்ணினா பிரெக்னன்ட் ஆவாங்களா என்ன? ஐயோ டே செலியா, சின்னடா ஆச்சு உனக்கு. டே, நீ ஒரு டாக்டர்டா, ஏன்டா இப்படி லூசுத்தனமா யோசிக்கிற? இருந்தாலும் சரியான இரிட்டேட்டிங் எம் செய்வேன். இவ இருந்தாலும் தொல்லதான், இல்லைனாலும் தொல்லதான். செலியா, நீ என்னடா பண்ற? நீ பண்றது ரொம்ப தப்புடா. அவங்க அப்பா பேசின ஒரு வார்த்தையும் இப்ப வரைக்கும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்னைக்குமே ஒத்தே வராது. இப்படி இருக்கும்போது தூரிக்கிட்டே இப்படிலாம் நடந்துக்கிறது நீ தப்புடா. இது நடக்காதுன்னு தெரிஞ்சும் எதுக்காக அவகிட்ட இப்படிலாம் நடந்துக்கிற? ஐயோ கடவுளே, எனக்கும் அதான் சத்தியமா புரியல. அவ பக்கத்துல வந்தா மட்டும் என்னால என் கண்ட்ரோலாவே இருக்க முடியல. என் மனசும் மைண்டும் ஏன் நான் சொல்றது கேட்கவே மாட்டேங்குது. இல்லடா செலியா, இதுக்கு மேல இதை விட்டோம்னா அது சரியா வராது. இதுக்கு சீக்கிரமாவே ஒரு முடிவை கட்டணும். குரு ப்ளீஸ் குரு நில்லு. என்னடி? என்ன?
குரு சாரி குரு, அடுத்த டெஸ்ட்ல கண்டிப்பா நல்ல மார்க் எடுக்கிறேன். நான் தான் சொன்னல சரியா படிக்கலன்னு. அப்புறமும் நீ நீ இவ்ளோ கம்மியா ஏன் மார்க் எடுத்தேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் குரு சாரி. ஆரா இது எதை நீ போன டெஸ்ட் அப்பவும் சொன்னேன். இந்த டெஸ்ட்லயும் இப்படியே பண்ணினா எப்படி ஆரா? இன்னும் கொஞ்ச நாள்ல இன்டர்னல்ஸ் வந்துடும், அப்புறம் செமஸ்டர் எக்ஸாம் நெருங்கிடும். இப்படியே இருந்தா எப்படி ஆரா? இங்க பாரு, உன் அண்ணன் உன் மேல உயிரே வச்சிருக்கான், அதோட உன் மேல நிறைய நம்பிக்கையும் வச்சிருக்கான். உனக்கு புரியும் நினைக்கிறேன். ஒழுங்கா விளையாட்டுத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படிக்கிற வழியை பாராரா, புரிஞ்சதா? குரு சாரி குரு. அது சரி ஓகே, அடுத்த டெஸ்ட்ல கண்டிப்பா நான் ஃபுல் மார்க் எடுத்து காட்டுறேன். ஓகே சொல்லாத செய், சரியா? ஆமா, உங்க அண்ணன் காலையில சாப்பிட்டானா? ஏன் சாப்பிடலனா போய் ஊட்டி விட போறியா? கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிடி. சும்மாவே உங்க அண்ணன் சாப்பிட மாட்டான். இன்னைக்கு வேற ஏதோ முக்கியமான கேஸ் இருக்குன்னு சீக்கிரமா கிளம்பி போயிட்டானா. அம்மா சொன்னாங்க, அதனாலதான் சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்கறதுக்காக கேட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, சரியா? ஏதோ பக்கத்து வீட்டுல இருக்கீங்களே, அப்புறம் நாலு பின்ன உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்களை தானே போலீஸ் வந்து விசாரிக்கும், அதனால கேட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல, சரியா? எப்பவுமே அவன் எனக்கு எதிரிதான். குரு நீ என்ன கன்றாவிய வேணா சொல்லு, ஆனா வார்த்தைக்கு வார்த்தை எதிரி எதிரின்னு மட்டும் சொல்லாதீங்க. ரெண்டு பேரும் பாக்குற பார்வையில லவ்வஸே தோத்துருவாங்க போல இருக்கு. ஏன்னா உங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலை பொழப்பே இல்லையா? விடிஞ்சு விடியாதமா வெளியில வந்து ஒருத்தர் பாத்துக்கலனா உங்க ரெண்டு பேருக்கும் அன்னைக்கு நாளே போகாதா என்ன? ஆமா, உங்க அண்ணனும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் பாரு, அதனால ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சைட் அடிச்சுக்கேன். ஏய், நானும் அவனு டெய்லி முறப்போண்டி. அது மட்டும் இல்ல, அவன் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னா நான் வெளியிலே வருவேன். ஆனா என்ன பண்ணி தொலைகிறது, கரெக்டா அவன் மூஞ்சில முழிக்கிற நிலைமை தான் வருது. இனிமே உங்க அண்ணனை நான் வரும்போது எதுக்க வர வேணாம்னு சொல்லு, பார்த்தாவே பத்திக்கிட்டு வருது. குரு உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு 5 வயசு இருக்கும்போது உனக்கு 12 வயசு. அப்போ ஒரு கோவில்ல என்னை சுத்தி நிறைய பேர் இருந்தாங்க. ஏன் நீ, மீனாட்சி அத்தை, தூரி எல்லாருமே மாமா கிட்ட போய் சொல்லிட்டு கூட அந்த கோவிலுக்கு வந்தீங்க. அப்போ நான் அழுதுகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா என் வாயில வாழைப்பழத்தை வச்சு என் காதுல அந்த ஆசாரி காதை குத்திட்டான் தெரியுமா? மோவனே, எனக்கு 5 வயசுல காது குத்திட்டாங்கடா. சார்கிட்ட போய் சொல்ல பாக்குறா? எதுக்கு கத்துறா? இங்க பாரு, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், காலேஜ்ல நான் உனக்கு ப்ரொஃபசர், நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கு மரியாதை கொடுத்து பேசு, புரிஞ்சதா? சரிங்க குரு சார், போதுமா? குரு எனக்கு ரொம்ப பசிக்குது, கேண்டீன் போலாமா? வேண்டான்னு சொன்னா விடவா போறா? சரி வா போலாம். சூப்பர் சூப்பர். சரி ஓகே, 1 மினிட் இரு, கிளாஸ்ல பேக் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பார்த்து போடி குரங்கு குட்டி. ஆரா குட்டி, எனக்கு நீ எப்பவுமே ஸ்பெஷல் தாண்டி. என்னமோ தெரியல, உங்ககிட்ட கோவப்பட்டாலும் முழுசா கோவப்பட முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நீ அருந்தவாளு. என்ன ஜெனி அங்கே பாத்துட்டு இருக்க, என்னாச்சு? அது பொண்ணுல தேவி, வழக்கம் போலதான் இந்த ஆராவும் குருவும் ஒன்னா இருந்தாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது. இந்த குரு எல்லார்கிட்டே வெறப்பா இருக்கான். ஆனா இந்த ஆரா கிட்ட மட்டும் நல்லா பல்ல காட்டி காட்டி பேசான். கடுப்பா வருது பாக்குறதுக்கே. நினைச்ச அப்பவே இதுதான் காரணமா இருக்கணும். ஜெனி என்ன பேசுற? ஆராவும் குருவும் பக்கத்து வீடு. பார்த்ததுக்கு ஆரா சின்ன வயசுலேயே குரு வீட்டில் வளர்ந்த பொண்ணு. ஆராவுக்கு அம்மா அப்பா கிடையாது. அதனால ஒரு பரிதாபத்துல கூட குரு ஆரா கிட்ட நல்லா பேசலாம்ல. அட ஏன் தேவி நீங்க வேற, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த குரு ஆரா கிட்ட மட்டும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். யார்கிட்டயுமே அவன் நெருங்கி நின்று பேசினதே இல்லை. ஏன், நான் அவனோட ஃப்ரெண்டு தான், என்கிட்டே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பேசுவான். ஆனா இந்த ஆரா கிட்ட மட்டும் அப்படி க்ளோஸா நின்று பேசுவான். அவகிட்ட மட்டும் நல்லா 32 பல்லும் தெரிகிற மாதிரி அவ்வளோ க்ளோஸா பேசுவான். அதான் இதுங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டே பிடிக்க முடியல. கேட்டா ஆரா எனக்கு குழந்தை மாதிரி, அவ சின்ன வயசுலேருந்து என் கூட வளர்ந்தவ, அவளை என்னால யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாதுன்னு லென்த்தியா அவ்வளோ டைலாக் பேசுவான். கடுப்பா இருக்கு இப்படி அவன் பேசுறது கேட்கும் போதே. ஜெனி, உன் பயம் எனக்கு புரியுது. ஆனா நீ எப்பதான் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ண போற? நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்க. அதோட காலேஜ் ஃபுல்லா நீயும் குருவும் லவ் பண்றீங்கிற மாதிரி தான் ரூமர்ஸும் போயிட்டு இருக்கு. அந்த ரூமரை பேசாம உண்மையாக்கிடு. ஐயோ ஆமா தேவி, நான் அதைத்தான் உண்மையாக்கணும்னு ட்ரை பண்றேன். ஆனா இந்த ஆரா குரு கூட இருக்கிற வரைக்கும் அதை உண்மையாக்கவே முடியாது போல. அதோட குருக்கு என்ன பிடிக்குது, ஆனா இந்த ஆரா இடையில இருக்கிறதுனால தான் கடுப்பா வருது. குரு என்னை பத்தி என்ன நினைக்கிறானே என்னால கண்டே பிடிக்க முடியல. ஆனா ஒண்ணு, யாருக்காகவும் எதுக்காகவும் குருவை என்னால விட்டு கொடுக்க முடியாது. அதோட குருக்காக தான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு அவன் வேலை செய்யற அதே காலேஜ்ல கஷ்டப்பட்டு ப்ரொஃபஸரா ஆகியிருக்கேன். அதோட என் குரு எனக்கு மட்டும்தான். எனக்கும் என் குருவுக்கும் இடையில யாரையும் விட நான் விட மாட்டேன், அது யாரா இருந்தாலும். சரிப்பா, சரி ஓகே, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே தேவி, யூ கேரி ஆன். இந்த குட்டிச்சாத்தா இன்னும் என்னதான் பண்றா? பேக் எடுக்க தானே போனா, பேக் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா? பசிக்குதுன்னு சொன்னா இவளால பசி 2 நிமிஷம் கூட பொறுக்க முடியாது. இன்னும் என்னதான் பண்றா? கண்டிப்பா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று கடலை தான் போட்டுட்டு இருப்பா. கடவுளே. ஹாய் குரு. ஹே ஹாய் ஜெனி, கிளாஸ் இல்ல? இல்ல குரு, இந்த பீரியட் ஃப்ரீ தான். ஆமா, நீ கிளாஸ்க்கு போகல? இல்ல ஜெனி, எனக்கும் ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் ஹவர் தான் கிளாஸ் இருக்கு. ஓ அப்படியா? ஓகே குரு. குரு வாயேன், 2 பேரும் ஸ்டாஃப் ரூம்ல போய் காஃபி குடிக்கலாம். ஐயோ ஜெனி சாரிப்பா, ஆரா ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா, அதனால அவளை கேண்டீன் கூப்பிட்டு போறேன். ப்ளீஸ் கோச்சுக்காத. எப்ப பார்த்தாலும் ஆரா ஆரா ஆரா. இரு குரு, சீக்கிரமாவே எனக்கான இடத்த நான் பிடிச்சே தீருவேன்.
ஹா ஓகே ஓகே குரு யூ கேரி ஆன். சரி ஓகே, நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கணும். நான் ஸ்டாஃப் ரூம் போகிறேன். ஓகே ஜெனி பாய். குரு நான் வந்துட்டேன். அப்பா வந்துட்டியா? கேடி பசிக்குதுன்னு சொன்னேன், சீக்கிரமா வர தெரியாதா? அம்மா பேக் எடுக்கிறதானே போறேன்னு சொன்னேன், பேக்கே காணும். இல்லை குரு, புக்ஸ்லாம் நிறையா இருக்கா, என்னால் தூக்கிட்டு வர முடியாதுன்னு கிளாஸ்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி ஓகே வா போகலாம். அட ஜெனி மேம், ஹாய் மேம். ஹாய். சரி ஓகே குரு, நான் ஸ்டாஃப் ரூம் போகிறேன். பாய். பாய் பாய் ஜெனி. ஹே ஆரா போலாமா? போகலாம் குரு. ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக சிரிச்சு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு இது காலேஜுங்கிற நினப்பு கொஞ்சமாச்சும் இருக்கா? அதுவும் இந்த குரு எல்லார்கிட்டையும் டெக்கோரமாக மெயின்டைன் பண்ணுவான். ஆனால் இவகிட்ட மட்டும் அப்படி என்னதான் இருக்குன்னே தெரியல. கேட்டால் ஆரா எனக்கு குழந்த மாதிரின்னு கலராக சுத்தும் அறியல. கட்டுப்பாக வருது ரெண்டு பேரும் ஒன்றா பார்க்குறதுக்கே. அதுவும் இந்த ஆரா எப்போ பார்த்தாலும் அட்டைப்பூச்சி மாதிரி குரு பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கா. விடமாட்டேன் குரு, விடமாட்டேன். உனக்காக தான் இந்த காலேஜ்லேயே நான் வந்து சேர்ந்தேன். அதோட உன்னை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது குரு. எவ்வளோ சீக்கிரம் என் காதலை உங்ககிட்ட சொல்லணுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்லி உன்னை முழுசா என்னோட நான் ஆக்கிப்பேன் குரு. நான் கண்டிப்பாக ஆக்கிப்பேன். விடமாட்டேன் குரு, நீ எனக்கு மட்டும்தான். இல்ல கவி, செலியன் மாமா கூட இன்னைக்கு போறேன், அதனால நீ கிளம்பு, நான் அவர் கூட வீட்டுக்கு போய்க்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியலடி. உங்க செலியன் மாமா உன்னை விரும்பலன்னு சொல்றாரு, ஆனா நீ அவர் பின்னாடி லோன்னு சுத்துற. அவரு மனசுல நீ இல்லன்னு சொல்லிட்டு அப்பப்போ உன்னை பிக்கப் பண்ண வராரு. சின்ன தாண்டி நடக்குது உங்க ரெண்டு பேருக்குள்ளார, எதுவுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் புரியறதுக்கு நீ இன்னும் வளரணுமா பேபிமா? பேசுவடி பேசுவ, இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. சரிடி, உங்க செலியன் மாமா டெய்லி பிக்கப் பண்ண வந்தார்னா பரவாயில்ல, நீ அவருக்காக வெயிட் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அவரே அப்பப்பதான் வருவாரு. எனக்கு எப்படி நீ கரெக்டா வெயிட் பண்றா? அதெல்லாம் அப்படிதான். நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல செலியன் மாமா அங்க கேட்டு கிட்ட வந்து நிப்பாரு. ஐயோ, நான் எதுக்காக இப்ப காலேஜ் வாசல்ல வந்து நிக்கிறேன்? இவளை பிக்கப் பண்ண வேண்டாம் தானே முடிவு பண்ணியிருந்தோம். திடீர்னு கேட்டா சொல்லியா மனசு மாறினா? அது நானும் வேணும்னா அவளை பிக்கப் பண்ண வரல. அது அப்படியே காலேஜ் சைடு வந்தேன். சரி ஓகே, பஸ்ஸுக்கு அவளுக்கு கிடைக்கலனா வீட்டுக்கு போக லேட் ஆகும், அத்தை பயப்படுவாங்க, அதனால தான் வந்தேன். மற்றபடி வேற எதுக்குள்ள கரெக்ட். இதனால தான் என் மனசு காலேஜ் கிட்ட வண்டி நிறுத்த சொல்லியிருக்கும் போல. கரெக்ட். செலியன் மாமா கவி, நான் சொன்னப்ப நீ நம்பலையில, அங்க பாத்தியா அவரே வந்துட்டாரு. என்னடி நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. உங்க செலியன் மாமா உன்னை லவ் பண்ணவே இல்ல, அவர் மனசுல நீ இல்லவே இல்லன்னு சொல்றாரு. ஆனா இப்படி தான வந்து நிக்கிறாரு. என்னதாண்டி நடக்குது? கவி, அதான் நான் சொன்னேடி, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வயசு வேணும்னு. வயசு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தானா புரியும். சரி ஓகே, மாமா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க, நான் கிளம்புறேன். தூரி, சும்மா சொல்லக்கூடாது. உங்க செலியன் மாமா செம்ம ஹேண்ட்ஸம் தெரியுமா? அடிங்கம் அவளே, சைட் அடிக்கிறியா நீ? இங்க பாரு, அவரு என்னோட ப்ராப்பர்ட்டி. இன்னொரு வாட்டி அவரை நீ சைட் அடிச்ச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நல்லா கேட்டுக்கோ, இன்னையிலேருந்து அவர் உனக்கு அண்ணன், புரிஞ்சதா? என்ன அண்ணனா? இங்க பாருடி, என்னாலாம் அண்ணனால அவரை ஏத்துக்க முடியாது. சிண்டி பாக்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமா ஹீரோ மாதிரி இருக்காரு. சிண்டி நான் போய் எப்படி என் வாயால அவரை அண்ணன் கூப்பிட முடியும்? அதெல்லாம் ஒரு போதும் என்னால அண்ணன்லாம் கூப்பிட முடியாது, சரியா? அதோட அவர் எனக்கு அண்ணனும் கிடையாது. சைட் அடிக்காம இருக்க வேணும்னா ட்ரை பண்றேன், அதுவும் ட்ரை தான் பண்ணுவேன் உனக்காக, சரியா? என்னமோ பண்ணு. சரி ஓகே, மாமா ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு, நான் கிளம்புறேன். ஹாய் தூரி. ஹே படிப்ஸ், நீங்க இங்க? சும்மா தான் தூரி. அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் சூர்யா. அது எனக்கு தான் லாஸ்ட் பீரியட் கிடையாதுல, அதான் முன்னவே கிளம்பிட்டேன். தூரி, அது உங்ககிட்ட ஒண்ணு. என்ன சூர்யா? ஓ புக்ஸா? சூர்யா, அதுல கொஞ்சம் நோட்ஸ் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்கு, நான் எடுத்துட்டு கொடுத்துறேன். ஓகே? இட்ஸ் ஓகே தூரி, நீ பொறுமையாவே கொடு, அது நான் எல்லாம் படிச்சுட்டேன். இல்ல தூரி, அது வந்து சூர்யா ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காத, அது நான் அர்ஜென்ட்டா கிளம்பணும். சாரி சூர்யா, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே? இட்ஸ் ஓகே தூரி. சரி ஓகே, நீ கிளம்பு. தூரி, கொஞ்ச நாளாவே சூர்யா உன்கிட்ட ஏதோ சொல்லணும் ட்ரை பண்றாண்டி. ஆனா என்ன சொல்றன்னு ட்ரை பண்றான்னா ஒன்னும் புரியல. அடியே, எனக்கு எப்படி தெரியும்? ஏற்கனவே அங்க ஒருத்தவனுக்கு வயிற்றுல இருந்து புகை வந்துட்டு இருக்கு, இப்ப மட்டும் நான் போல, அவ்வளவுதான். சரி ஓகேடி, நான் கிளம்புறேன். பாய், நாளைக்கு பார்க்கலாம். ஹலோ டாக்டரே, என்ன இந்த பக்கம்? அது வந்து நான் அப்படியே இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன், வண்டி திடீர்னு இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு என்னன்னு பாக்குறதுக்காக வண்டி நிறுத்தினேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, சரியா? ஓ அப்படியா? நான் கூட எங்கடா நீ என்ன பிக்கப் பண்ணதான் வந்திருக்கோன்னு நினைச்சேன். சரி விடு, வண்டி வேற ரிப்பேர்னு சொல்றேன். நான் என் ஃப்ரெண்டு கவி கூட கிளம்புறேன். இரு என்ன கவி கூட போறியா? கவிதை முன்னாடியே போயிட்டாலே. அப்படி எப்படி தனியா போவியா நீ? இங்க பாரு, தனியெல்லாம் ஒன்று போய் தொலை வேண்டாம், பழக்கம் போல வண்டியில ஏறு. நானே போய் இறக்கி விட்டு தொலைகிறேன், வேற என்ன பண்றது? தெருமுனையில இறக்கி விடுறேன், சரியா? அப்படியே நடந்து போயிரு. மொபைல் இன்னொரு வாட்டி நீ கார்ல ஏறு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஓ, போனா போட்டுன்னு பாவம் பார்த்து சார் என்ன ஏத்திட்டு போறீங்க, அப்படிதானே? சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ்.
ஏய் இங்க பாரு, போனா போட்டு தான் ஏத்துறேன், மத்தபடி ஒன்னும் இல்ல சரியா? சும்மா இதே ரீசனா வச்சுட்டு உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுத்துற வேலை வச்சுக்காத சரியா? இங்க பாரு, ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தே கண்ணாடி போட்டுட்டு, ஆமா அவன் அவன் யாரு? ஆமா இது எதுக்கு இப்ப நீ கேக்குற? நல்லா பல்ல காட்டி இழிச்சு பேசிட்டு இருந்தியா, அதான் சாருன்னு கேட்டேன். மத்தபடி ஒன்னும் இல்ல சரியா? நீ யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு? இங்க பாரு, இப்ப நீ வரியா இல்ல நான் வண்டி எடுத்துட்டு கிளம்பட்டுமா? சரிங்க டாக்டர், வழியை விடுங்க, அப்பதான் நான் கார்ல ஏறி உட்கார முடியும். ஏய் இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், உன்னை பிக்கப் பண்றதுக்காகலாம் நான் இங்க வரல. அது எதிர்ச்சியா வண்டி இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிடுச்சு, சரி போனா போட்டுமேனு உன்னை ஏத்திட்டு போறேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல சரியா? சரிங்க டாக்டர், நான் நம்பிட்டேன். போதுமா? வாங்க போலாம், டைம் ஆகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எபிசோடு கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பண்ற கமெண்ட்டை பொறுத்து தான் ஸ்டோரி நல்லா போகுதா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நாங்க அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.